டாக்டர் ரைஸ் முஸ்தபா எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து ஓர் எழுத்து பிழைத்து விட்டது. இது ஜாயினஸ் இஸ்லாமிக் புராட்காஸ்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது மேலதிக பதிவுகளை உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0755096851 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஏனென்றால் 20 வருடங்களுக்கு முன்னால் பல வைத்தியர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலால் எனது இரு சகோதரர்களும் அனுபவித்த துன்பங்களை நான் உடலால் இல்லாவிட்டாலும் உள்ளத்தால் அனுபவித்திருக்கிறேன். அன்று வைத்தியர்கள் இது குடும்ப வியாதி, குணப்படுத்த முடியாது என்றார்கள். நீங்களும் எனது மகனுக்கு அப்படி சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடாதீர்கள் டாக்டர். ஏதாவது அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அழுதாள் அந்த பெண். அவளின் மனநிலையை புரிந்து கொண்ட எனக்கு அவளது எதிர்பார்ப்புக்கு எப்படி பதில் சொல்வது என்பது பெரும் பிரச்சனையாகிவிட்டது. பதில் சொல்ல தயக்கமாக இருந்தது. மாமன்மார் இருவரும் சென்ற பாதையில் தான் இந்த சிறுவனும் செல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களின் பயணம் முடிவுற்ற இடத்தில்தான் இந்த பையனின் பயணமும் முடிவுறும். அவனது வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்க மருத்துவம் இன்னும் முன்னேறவில்லை என்று பதில் சொல்வதை தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை. எனது மகன் கட்டிலோடும் சங்கர நாட்காலியோடும் சங்கமித்து விடுவதுதான் வாழ்க்கை என்றால் நானும் வாழ தேவையில்லை. எனக்கு ஏதாவது தாருங்கள், உங்களை கெஞ்சி கட்டுகிறேன். நான் செத்து போய் விடுகிறேன். தற்கொலைக்கு தயாராக நிலையில் இருந்தால் அந்த பெண். தாங்க முடியாத சுமை அவளை தற்கொலைக்கு தூண்டுகிறது. ஒரு முஃமினாக இருந்தால் அல்லாஹ்வின் நாட்டப்படியே எல்லாம் நடக்கும் என்ற சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க முடியும். ஆனால் பாவம், அந்த தமிழ் பெண்ணுக்கு ஈமான் கொண்ட உள்ளத்திடம் இருக்கும் பலமான உறுதி இல்லை. சுமை தாங்க முடியாது தன்னையே மாய்த்து கொள்ள முனைந்த அந்த பெண்ணை சமாளிப்பது எனக்கு பெரும் பிரச்சனையாகிவிட்டது. கால்கள் தடுமாறி விழுவதில் ஆரம்பித்து 20 வயதுக்குள் மரணத்தை கொண்டு வரும் இந்த பரம்பரை நோய் என்னவென்று நீங்கள் கேட்கக்கூடும். அதுதான் டுஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்ற நோய். இது குடும்பங்களில் பரம்பரையாக வரும் மரபணு மூலமாக கடத்தப்படும் ஒரு நோயாகும். சில வேளைகளில் பரம்பரை காரணி இல்லாமலும் வர முடியும். ஆண்களை மட்டுமே பாதிக்கும் இந்த நோய்க்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. 20 வருடங்களுக்கு முன்னர் மரித்த சிவாவின் மாமன்மார் இருவரும் வாழும் காலத்தில் இந்த நோய் மரபணு மூலமாக பரம்பரையாக கடத்தப்படும் நோய் என்பது மட்டுமே அறியப்பட்டிருந்தது. மேலதிகமாக தகவல்கள் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. 20 வருடங்களுக்கு பின்னால் தற்போது இந்த நோய் பற்றி பல தகவல்கள் மருத்துவ உலகு அறிந்திருக்கிறது. அப்படி இருப்பினும் அதற்கான தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை. வைத்தியம் இல்லை என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிடாதீர்கள் டாக்டர் என்று அவள் அழுத போதும் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர வேறு வழி இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் இந்த நோயின் மரபணு பற்றிய தகவல்கள் அண்மை காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் எதிர்காலத்தில் சில வேளைகளில் ஜீன் மாற்றத்தின் மூலம் சுகமளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடும். அதற்கிடையில் சக்கர நாட்காலியோடு வாழப்போகும் இந்த சிறுவனின் வாழ்க்கை பயணம் முடிந்துவிடவும் கூடும். இது ஜாயினஸ் இஸ்லாமிக் புராட்காஸ்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது மேலதிக பதிவுகளை உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0755096851 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஜீன் என்றால் என்ன? அதில் எப்படி நோய் ஏற்பட முடியும்? இது எப்படி பரம்பரையாக கடத்தப்பட முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். பல்கலைக்கழகங்களில் ஆராயப்படுகின்ற கற்பிக்கப்படுகின்ற இந்த விடயத்தை அல் ஹசனாத் வாசகர்களும் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இதனை எழுதுகிறேன். அவதானமாக வாசித்து பாருங்கள். ஒரு புதிய காரை வாங்கினால் அதனோடு சேர்த்து ஒரு சிறிய புத்தகத்தை தருவார்கள், ஓனர்ஸ் மேனுவல். அந்த சிறிய புத்தகத்தில் அந்த வாகனத்தின் அமைப்பு, அதன் தொழிற்பாடு, அதன் பராமரிப்பு, அதில் ஏதும் தவறுகள் ஏற்பட்டுவிட்டால் எங்கே எப்படி ஏற்படும், அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற எல்லாம் விவரங்களும் எழுதப்பட்டிருக்கும். மனிதனின் பௌதீக உடலை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் ஒரு தொடரும்